அதனால இப்போ ஒரு தனிப்படை அமைச்சு அந்த ஜீவானந்தத்தை பிடிக்க உத்தரவு போடுறேன். இப்போ இந்த ஜனனி இதுல சம்பந்தப்பட்டதுக்கான ஆதாரம் எங்க? யுவர் ஆனர், ஈஸ்வரிக்கு நடந்தது எல்லாமே இவங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்ச சதிதான். ஜீவானந்தம் வெளியில இருந்தோம், ஜனனிங்கிறவங்க உள்ள இருந்தோம். இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த வீட்டில் பதட்டமான சூழ்நிலை நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க ஏன் வீட்டை விட்டு வெளியில போகணும், அதுவும் கும்பகோணத்துக்கு? எதுக்குன்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக நாங்க அனுப்பி வச்சோம்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், வீட்லயே கல்யாணத்தை வச்சு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பையனை வெளியில கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு பார்கவியோட அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல, பிரச்சனை நடக்கிற வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கல்யாணம் நடத்துறதா சொல்றாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு யுவர் ஆனர்? யுவர் ஆனர், இது வரைக்கும் உறவா இருந்தவங்க இப்ப பிசினஸ் பார்ட்னரா மாறிட்டாங்க. தமிழ் சோறுங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மூளையா இருந்து செயல்பட்டவங்க தான் அந்த ஈஸ்வரி. ஜனனி அவங்க ஆளுமையை விரும்பாம அவங்கள ஓவர்டேக் பண்ணணுங்கிற நோக்கத்தோட இருந்திருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி மேல கோபத்தோட இருக்கிற ஜீவானந்தம் இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு சேர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஈஸ்வரிய பலமா தாக்கி இருக்காங்க.